நீங்க என்ன பண்றீங்க? ஏஜென்சி கிட்ட பேசி ஒரு நல்ல வாட்ச்மேனா கூட்டிட்டு வரீங்க. அப்படி யாரும் கிடைக்கலன்னா நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கீங்க? அவன் மேல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா டைரக்டா எம்டி கிட்ட தான் சொல்லணும். அவர் யாரு? நான் தான். 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டா உடனே எம்டின்னு சொல்லிக்க வேண்டியதா? ஆமா, வாட்ச்மேன் எல்லாம் ஒழுங்கா வருவாங்களா? மட்டம் கிட்டம் போட மாட்டாங்களே. ஐயோ, என்ன ஒரு கும்பலே வருது. ஏப்பா, கண்ணாயிரத்தை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். ஆமாமா, ஆனா தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேண்டாமா? அதான் கும்பலா வராங்க. ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ திருட வந்திருக்கான் போல இருக்குப்பா. திருடனா? எங்கயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா பாரு. உள்ளுக்குள்ள பீரோ கதவு வேற திறந்திருக்கு. ஐயோ, ஜன்னல் கம்பியை வேற விளக்க ட்ரை பண்ணிருக்கான். நான் வேணா வாசக்கதவு திறந்து அவன் எந்த பக்கம் போயிருக்கான் பாக்கட்டா? வேண்டாம், நீ வாசக்கதவு திறக்கும் போது அவன் உள்ள நனைஞ்சுட்டானா நீ கவனிக்காம மறுபடியும் வாசக்கதவை சாத்திடுவேன். நான் எல்லா கதவையும் சாத்திட்டு தானே போனேன். அப்ப எப்படி திருட வருவான் உள்ள? மொட்டை மாடி கதவு பூட்டியா? நான் பூட்டிட்டு தானே வந்தேன். அதுக்கப்புறம் நான் வாக்கிங் போயிட்டு பூட்டிட்டு தானே வந்தேன். அதுக்கப்புறம் நீங்க போனீங்களா? ஆமா, ஆனா பூட்டிட்டேன். பூட்டை இழுத்து பார்த்தேன். 3வது தடவை பூட்டை இழுக்கும் போது நானே கீழே விழுந்துட்டேன். புரிஞ்சு போச்சு. இவன் தான் திருடனுக்கு கதவை திறந்து விட்டுருக்கான். மெயின் கல்பிரேட் இவன் தாமா. இனி மொட்டை மாடி பக்கம் போங்க, காலை உடைக்கிறேன். மீரா, இனிமேதான் நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா எப்ப திருடன் ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்குள்ள வந்து நோட்டை விட்டுட்டு போனானோ அவன் திரும்பி எப்ப வேணுமா வரலாம். மீரா, இதுக்கு ஒரே வழி, ஒரு பெரிய அல்சேஷன் நாயை வாங்கி வாசல்ல கட்டி போட வேண்டியதுதான். ஒன்னும் தேவையில்ல. இப்ப எல்லாம் திருடங்க நாய்க்கு மயக்க பிஸ்கட் போட்டு வீட்டுக்குள்ள வந்து சாமான் சட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில போகும்போது அப்படியே நாயையும் ஓட்டிட்டு போயிடுறாங்க. ஆமா மீரா, 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வேலைக்காரிய வேலையை விட்டு நிறுத்தினியே, அவளுடைய வேலையா இருக்குமா அது? அவதான் சண்டை போட்டு ஊரை விட்டே போயிட்டாளே. ஏமா, ஒருவேளை அக்கம் பக்கத்துல இருந்து யாரா வந்துட்டு போயிருப்பாங்களோ? என்ன சித்தப்பா நீங்க வர வர அப்பா மாதிரியே உளர ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள அனாவசியமா யாரும் வர மாட்டாங்க. மீரா, அப்ப நம்ம 2 பேரை தவிர இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும். அப்பா, இன்னைக்கு திருட வந்தவங்க நாளைக்கு கொலை கூட பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. எதுக்கும் நம்ம இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸா ஹேண்டில் பண்ணுவோம். ஒரு நல்ல ஐடியா. என்ன? நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை போட்டுட்டா? கரெக்ட். இன்னி வரைக்கும் நீ சொன்னதுல இதுதான் உருப்படியான ஐடியா. கரெக்ட். பெரிய பெரிய பங்களால எல்லாம் வாட்ச்மேன் இருக்காங்க. வெளியில இருந்து ஒரு ஆள் கூட வாட்ச்மேனுக்கு தெரியாம உள்ள வர முடியாது. அப்படியே தவறி போய் உள்ள வந்தா கூட போலீஸ்ல வாட்ச்மேனை போட்டு கொடுத்துட்டு நாம தப்பிச்சுக்கலாம். நல்ல வாட்ச்மேனுக்கு இப்ப நம்ம எங்க போறது? அதுக்கெல்லாம் ஏஜென்சி இருக்கு. ஆனா வர வாட்ச்மேன் சின்ன பையனா இருக்க கூடாது. நாங்க யாரும் இல்லாத போது உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுவோம். அதுக்குன்னு அவன் வந்து படு கிழமாவும் இருக்க கூடாது. வாயில வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பான். எவன் வரான் எவன் போறான்னு கண்டுக்கவே மாட்டான். நீங்க என்ன பண்றீங்க? ஏஜென்சி கிட்ட பேசி ஒரு நல்ல வாட்ச்மேனா கூட்டிட்டு வரீங்க. அப்படி யாரும் கிடைக்கலன்னா நீங்க 2 பேரும் எதுக்கு இருக்கீங்க? எனக்கு பரவாயில்லை. உன் சைஸுக்கு யூனிஃபார்ம் கிடைக்காதே, என்ன பண்ண போற? ஜொரன்னுட்டு போர்வைய போத்திப்பேன். உனக்கு என்னடா?
சிதம்பரசாமி, அந்த வாட்ச்மேன் ஏஜென்சி நடத்துற செல்லத்தோட வீடு இங்கதான் இருக்குது. ஏஜென்சிங்கிற போர்டையும் காணும் ஒன்னுத்தையும் காணும். உனக்கு ஆள் வேணுமா போர்டு வேணுமா? ஆளு தான் வேணும். பின்னவா இது என்ன சார், இங்க வெள்ளத்துறைன்னு வெள்ளத்துறைன்லாம் இல்ல, செல்லத்துறை. நான் தான். ஓ, பேரை மாத்திக்கிட்டீங்களா? பிறந்ததுல இருந்தே செல்லத்துறையா தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. நீங்க தானே அந்த வாட்ச்மேன் எல்லாம் வேலைக்கு அனுப்புறீங்க? நான் அனுப்புறது இல்ல, அவங்களே போயிட்டு வந்துருவாங்க. சார், ஆ. நீங்க தானே அந்த வாட்ச்மேன் எல்லாம் வேலைக்கு அனுப்புற ஏஜென்சி நடத்துறீங்க? ஆள் வச்சிருக்கேங்க, கேட்டா தருவேன், அவ்வளவுதான் சார். ஐயோ, குச்சி அந்த பக்கம் விட்டு இந்த பக்கம் எடுத்துட்டீங்களே. ஒரு குச்சி தாப்பா, இந்த கையில இருந்து இந்த கைக்கு மாத்தினேன். சை, ஐயோ, வந்த விஷயத்த மறந்துட்டேன் சார். எங்களுக்கு ஒரு வாட்ச்மேன் வேணும். உங்களுக்கா? 2 பேருக்கு எதுக்கு வாட்ச்மேன்? நீங்க அவரை பாத்துக்கங்க, அவர் உங்களை பாத்துக்கிட்டோம். இங்க பாருங்க, நான் அந்த வீடு, பங்களா, பிளாட் இதுக்கு மட்டும்தான் வாட்ச்மேன் அனுப்புறது. புரியுதா? வாட்ச்மேன் எங்களுக்கு இல்ல சார். டேய், என்னடா இவன் சுத்த லூசா இருப்பான் போல சும்மா இருக்கு. இருடா. சார், எங்களுக்கு வீடு இருக்கு, தனி வீடு. வீடு எங்க இருக்கு? வலசரவாக்கம் மெயின் ரோட்ல நீங்க போனீங்கன்னா மெயின் ரோட்ல நான் எதுக்கு போகணும்? டேய், என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் எடக்கு மடக்கா பேசுறப்பா. இவன் சரிப்பட்டு வர மாதிரி வாடா நீ. சும்மா இருடா. காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னே கூட வருவியே. சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்த வேலை என்னவோ அதை மலமலன்னு சொல்லி முடிங்க. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஒரு வாட்ச்மேன் என்ன விலை? ஒரு வாட்ச்மேனுக்கு என்ன சம்பளம்? தனி வீடுன்னு சொல்றீங்க, அநேகமா பங்களா டைப் வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட். அப்ப கண்டிப்பா அந்த வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் பத்தாது. சார், போதும் சார். அவனுக்கே ஜாஸ்தி வேலை கிடையாது. திருட யாராவது வந்தா பிடிச்சா போதும். வாட்ச்மேனும் மனுஷன் தானங்க. ஒரு ஆள் எப்படி 24 மணி நேரம் வேலை பார்ப்பான்? 12 மணி நேரத்துக்கு ஒரு ஆள்னு 2 ஆள் தேவை. சம்பளம் ஒருத்தருக்கு தானே. என்னையா கிண்டல் பண்றீங்களா? இங்க பாருங்க, ஒரு வாட்ச்மேனுக்கு 3500 ரூபாய் சம்பளம், 2 பேருக்கு 7000 ரூபாய். ரொம்ப அதிகமா இருக்குது. வாட்ச்மேனுக்குன்னு சொல்லி நம்ம கிட்ட 3500 ரூபாய் வாங்கிடுவாரு. ஆனா அவனுக்கு 1500 கொடுத்துட்டு மீதி 2000 இவன் அடிச்சிருவான். ரொம்ப ஓவரா பேசுறீங்க சார். நான் நாட்டு நடப்பை பத்தி பேசிட்டு என்னங்க நாட்டு நடப்பு? நான் கஷ்டப்பட்டு ஆளை தேடி பிடிச்சி வேலைக்கு அனுப்பிச்சிட்டு வெறுங்கையை வீசிட்டு போணுமா? சார், மொத்தத்துல ஏதாவது கொஞ்சம் குறைக்க முடியாதா? சரி, 6500 ரூபாய், 2 பேர். ஆமா, தமிழ் தெரிஞ்ச வாட்ச்மேன் வேணுமா, ஹிந்தி தெரிஞ்ச வாட்ச்மேன் வேணுமா? தமிழ் தான். அவன் ஹிந்தியில பேசினா எங்களுக்கு புரியாதே. சரி, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு வாட்ச்மேனுக்கு 2 யூனிஃபார்ம்னு 2 பேருக்கு 4 செட் யூனிஃபார்ம் நீங்க எடுத்து கொடுத்துடணும். அதையும் நாங்க தான் எடுக்கணுமா? ஆமா, பின்ன அதுல உங்களுக்கு ஒரு வசதி இருக்குங்க. என்னன்னா, திடீர்னு நாளைக்கு அவங்க வேலையை விட்டு நின்னுட்டாங்கன்னு வைங்க, அந்த யூனிஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னடா இது ரொம்ப கொடுமையா இருக்கடா இதெல்லாம். இந்த பாருங்க, சாப்பாடு, காபி, டீ செலவெல்லாம் உங்களுது. அவனை அதிகாரம் பண்ணக்கூடாது, திட்டக்கூடாது, நம்மள ஒருத்த மாதிரி டீல் பண்ணணும். அதாவது எங்க கூடயே சாப்பிட வச்சு எங்க பெட்லயே படுக்க வைக்கணும். அது உங்க பிரியா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவன் மேல ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்னா டைரக்டா எம்டிட்ட தான் சொல்லணும். அவர் யாரு? நான் தான். 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டா உடனே எம்டின்னு சொல்லிக்க வேண்டியதா? ஆமா, வாட்ச்மேன் எல்லாம் ஒழுங்கா வருவாங்களா? மட்டம் கிட்டம் போட மாட்டாங்களே. எங்க ஏதாவது தலைவலி வைத்தவலினா லீவ் எடுப்பாங்க. ஆனா அதுக்காக நீங்க சம்பளத்தை கட் பண்ண கூடாது. நீங்க சொல்றத பார்த்தா அனுப்புற வாட்ச்மேனே எங்க வீட்டு ரேஷன் கார்டுல சேர்த்துக்கணும் போல இருக்கே. இன்னைக்கு சிட்டில பாதி பங்களாவில் எங்க ஆளுங்க தான் வேலை பாக்குறாங்க. என்னமோ புதுசா பேசுறீங்களே. ஏன் சார், வாட்ச்மேனையும் மீறி ஒரு திருடன் வீட்டுக்குள்ள வந்துட்டான்னா வாட்ச்மேனை ஏன் என்னன்னு கேட்கலாமா கூடாதா? நீங்க பேசுறத பார்த்தா நீங்களே திருடனை உள்ள விட்டுட்டு வாட்ச்மேனை மாட்டி விட்டுருங்க போல இருக்க. சரி, என்னல இந்த ஆளுங்களை வேலைக்கு அனுப்ப போறீங்க? அது ஒண்ணு இல்ல, ஒரு 25000 ரூபாய் டெபாசிட் கட்டுங்க, கையோட ஆளை கூட்டு போயிருங்க. ரொம்ப நியாயமா இருக்கு நீங்க கேக்குறது. பேங்க் தரக்கட்டும், எடுத்துக்கிட்டு வந்து தரோம். போடா. டேய் குப்புசாமி, ஒரு வாட்ச்மேன் வேலை இருக்கு, வரியா? என்ன போறா, காது கேட்கலையோ? அப்படியா தான் இருக்கும். என்னடா இது பகல் கொள்ளையா இருக்கு? அந்த ஏஜென்சிக்காரன் என்னன்னா பணம் பணம் அப்படி அலையறான். கண்டவங்க பின்னாடி அலையறதுக்கு பதிலா 10 ஆளுங்களை பிடிச்சு நாமே ஒரு ஏஜென்சி ஆரம்பிச்சுட்டா என்ன? நமக்கு வாட்ச்மேன் பேருக்கு ஒருத்தர் இருந்தா போதும். அவங்க அப்படித்தாண்டா இருப்பாங்க. பல பிளாட்ல வாட்ச்மேன்கள்லாம் தூங்கி வைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இல்ல இஸ்திரி வண்டிக்காரங்கிட்டயோ வீட்டு வேலைக்காரங்கிட்டயோ வம்படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேனை வேண்டாங்கறியா? மீரா கண்டிப்பா சொல்லிட்டா நம்ம வீட்டுக்கு வாட்ச்மேன் வேணும்னு. அதனால யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு கேட்டு பக்கத்துல நிக்கிறதுக்கு அவசியம் ஒரு வாட்ச்மேன் தேவை. ஒரு திருடன் நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு நாம எப்படியெல்லாம் ஒரு வாட்ச்மேனை தேடி அலைய வேண்டியது இருக்கு பாத்தியா? சிதம்பரசாமி, நம்ம வீட்டை சுத்தி எலக்ட்ரிக் ஃபென்சிங் போட்டுடலாம். ஆனா அதுலயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. நீயே தவறி போய் கையை வச்சுட்டு கருகி போய் நிப்ப. இந்த பாரு, 2 பேரும் சேர்ந்தா மாதிரி தேடினா வாட்ச்மேன் கிடைக்க மாட்டான். நீ ஒரு பக்கமா போய் தேடு, நான் ஒரு பக்கமா போய் தேடுறேன். யாருக்கு வாட்ச்மேன் கிடைச்சாலும் மத்தவனுக்கு மொபைல்ல சொல்லிட வேண்டியதுதான்.
ஹாய் கண்ணாயிரம், எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க என்ன சார் காலையில இருந்து பாக்குறேன் தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கீங்க? அப்போ நீயும் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கியா? நான் ஒரு முக்கியமான வேலையா சுத்திக்கிட்டு இருக்கேன். தெரு தெருவா சுத்துறதுல அப்படின்னு முக்கியமான வேலை. ஆமா, மீராமா வீட்டு விட்டு அமிச்சிட்டாங்க. ஏய், வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேன் தேடிக்கிட்டு இருக்கேன்டா. இவ்வளவு நாள் இருந்த வாட்ச்மேன் என்ன ஆனா? இவ்வளவு நாள் ஏதுடா வாட்ச்மேன்? நான் தான். இருடா, முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம்ல. ஆமா இப்ப அவர் வண்டி போல இருக்கு. ஆமா இப்ப எதுக்கு வாட்ச்மேன்? வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டான், அதனால வாட்ச்மேன் தேவை அப்படின்னு எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓ அதான் விஷயமா? ஏஜென்சி கிட்ட எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன்டா, எக்கச்சக்கமா காசு கேட்கறாங்களே. அதான் தெரிஞ்சவங்களா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆமா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி ஒன்றும் பெருசா வேலை கிடையாது. அது இருக்காங்க சார். எங்க தாத்தா ஒருத்தர் இருக்காரு, மிலிட்டரியில இருந்தவர். இப்ப சும்மா தான் இருக்காரு. அவரை கூட்டிட்டு போய் ஏதாவது கொடுங்க. கொஞ்சம் வயசானவர், நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் கரெக்டா கொடுத்துருங்க. ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா, அவர் எங்க இருக்காரு? எங்க வீட்டுல தான் இருக்காரு. வாங்க போலாம். கால் டாக்ஸில போமா? பணம் நீங்க தெரியுங்களா? இல்ல, காலார நடந்தே போகும். சார், இவர் தான் சார் எங்க தாத்தா. இவரா மிலிட்டரியில இருந்தாரு? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலையே. ஆமா சார், கன் எடுத்து எய்ம் பண்ணனா கண்டிப்பா 2 தலையாவது உருளும். அடிக்கடி இமயமலைக்கு மான்வேட்டைக்கு போவாரு. இமயமலையில ஏது மானு? அது தாத்தாவுக்கு தெரியாதா? போகும்போதே 2 மானை ஓட்டிட்டு போய் ஓட விட்டு சுடுவாரு. பெரிய வீரன் தான் தாத்தா, இவர் எனக்கு தெரிஞ்சவரு. பேரு கோவிந்தசாமி. ஏய், ஐயா சாமிடா. அவங்க வீட்டுல வாட்ச்மேன் வேலை இருக்கு, போறியா? இவருக்கு வேலை இல்லையா? இல்ல தாத்தா, இவர் வீட்டுல வாட்ச்மேன் வேலை இருக்கான். நீ போறியா? வாட்ச்மேன் வேலை செய்யறாரா? நல்ல வேலை தானே, செய்யட்டும். கண்ணாயிரம், தாத்தாவுக்கு ஸ்பீக்கர்ல ப்ராப்ளமா? அது ஒன்றும் இல்லை சார். எங்கேயோ இடி இடிச்சதும் எங்கே இடிக்குதுன்னு காதில் கையை வச்சு பார்த்தாரு. இடி நேராக காதில் இறங்கிடுச்சு. அதுலேருந்து ஒரு காது ப்ராப்ளம். ஓஹோ, அப்ப இன்னொரு காது? அது பிறவியிலிருந்தே ப்ராப்ளம். 2 காதும் கேட்காதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? இவரை கூட்டிக்கிட்டு போய் நான் என்ன பண்ண முடியும்? சார், கண் பார்வை நல்லா தெரியும் சார். அது போதாதா? ஏய், என்னமா சாப்பிடுறீங்களா? எனக்கு இல்லையா? சுத்தம் சாப்பிடல தாத்தா, பேசுகிறோம். நம்ம வாய் அசிரதை பார்த்து தாத்தா ஏதோ சாப்பிட்றோன்னு நினச்சிட்டாரு. தாத்தா, இங்க சும்மா உட்காந்துட்டு இருக்குது பதிலா இவர் வீட்டு வாசல்ல போய் உட்காந்துறேன். சரிப்பா. இப்ப எப்படிப்பா காது கேட்டுது? தாத்தாவுக்கு அப்பப்போ கொஞ்சம் காது கேட்கும். அந்த டைமை யூஸ் பண்ணி நாம பேச வேண்டியதை பேசிட வேண்டியதுதான். இவரை என் வீட்டு வாசல்ல உட்கார வைக்கிறதுக்கு நான் சும்மாவே இருக்கலாம். என்ன சார், 4000 5000 சம்பளம் கேட்கிற மனுஷங்க மத்தியில ஒருத்தர் ஓசியில கிடைக்கிறாரு. இது பத்தாதா? அது மட்டும் இல்ல, தாத்தா எக்ஸ் மிலிட்டரி மேனு. அதைத்தாண்டா என்னால ஒத்துக்கவே முடியல. கண்ணாயிரம், வாட்ச்மேன்னா ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அங்க இங்க நடக்கணும், தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கணும். இதெல்லாம் இவரால முடியுமா? கவலைப்படாதீங்க, எங்க தாத்தா தூக்கத்திலே நடப்பாரு. கண்ணாயிரம், நீயே பேசிட்டு இருக்க. அவர் இன்னும் சம்மதம்னு சொல்லவே இல்லையே. கண்ணாயிரம், இது உனக்கு ரொம்ப ஓவரா தெரியல? சத்தமா பேசினாலே சுத்தமா புரியாது, இதுல ரகசியம் வேறையா? என்ன சொல்றாரு? உங்க வீட்டுக்கு வாட்ச்மேனா வர சம்மதம்னு சொல்றாரு. என்ன கண்ணாயிரம், கரடியா கத்தின காதுலயே விழ, இப்ப ரகசியமா சொன்ன புரிஞ்சுக்கிட்டாரே? மொத்தமா புரியாது, துண்டு துண்டா 1-2 வார்த்தைகள் உள்ள உழுவும் பாருங்க. அதை மொத்தமா கோத்து அவரே புரிஞ்சுப்பாரு. ஓ, ஓசியில கிடைக்கிற வாட்ச்மேன் ஒன்னும் சொல்ல முடியாது. வா, நடந்து வருவீங்களா, தூக்கிக்கிட்டு போகணுமா? ஓ, யார் மேல கோபம்? எதுக்கு பாத்திரத்தை உடைக்கிற? உங்க மேலதான். காய் வாங்கிட்டு வர சொன்னா சொத்த காயா வாங்கிட்டு வர்றது, அரிசி வாங்கிட்டு வர சொன்னா புடுத்து போன அரிசியா வாங்கிட்டு வர்றது. ஒரு வேலை ஒழுங்கா செய்றீங்களா? வாட்ச்மேனை கொண்டு சேர்க்கல. நல்ல வாட்ச்மேனை கொண்டு விட்டீங்க, பேசாதீங்க. வாட்ச்மேன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம்மா. ஏண்டா, கடைக்கலன்னா வெறுங்கை வீசிட்டு வர வேண்டியதானே? நீ
எந்த வேலை சொன்னாலும் வெறுங்கைய வீசிக்கிட்டு வர. சரிடா, ஒத்துக்கிறேன். நீ தான் அவனை கொண்டு வந்த. அதுக்கு நீ இப்படி ஒரு வெத்து வேட்டை கொண்டு வந்து உட்கார வைப்ப? அந்த வாட்ச்மேன் வந்து 4 நாள் ஆச்சு. இடிச்ச புலி மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருக்கான். அவன் மிலிட்டரியில வேலை பார்த்தவன். பார்டர்ல உட்கார்ந்து பழக்கம். வேஸ்ட். ஃப்ரீயா வந்தானே. இவனை நம்பி நாம எப்படி ராத்திரி தூங்குறது? அவனுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா சும்மா தான் உட்கார்ந்துருக்க. கொடுத்தனே, நேத்துக்கு வேலை கொடுத்த. ரொம்ப அழகா செஞ்சாய். என் மானம் போச்சு. ஆனாயிட்டால் அது சரியா? என்ன வாட்ச்மேன் இவன்? ஓவர் டேங்க்ல தண்ணி இல்ல, மோட்டர் போடாம சும்மா உட்கார்ந்து இருக்கா. யோ, நானாகிட்டால் அது நடந்து விட்டால். யோ வாட்ச்மேன், என்ன வேலையா பண்ணிட்டு இருக்க? என்னம்மா? தண்ணி போடலையா? தினம் ஒவ்வொரு முறையும் உனக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? 2 வேளை தண்ணி போடணும், ஃபுல்லா போடணும். இறங்குற மாதிரி இருந்தா மறுபடியும் ஏத்திக்கணும். நான் வெளியில போயிட்டு வர்றதுக்குள்ள நீ தண்ணி போட்டிருக்கணும். ஐயோ, ஒன்றும் புரியலையே. சார்தான். ஐயோ, என்ன வாட்ச்மேன், உடம்பு சரியில்லையா? ச்சே, என்னையா குடிச்சிருக்கிறியா? ஏமா, நான் ஒழுங்காதான் டியூட்டி பார்த்தேன். நீங்க தான் சொன்னீங்க தண்ணி போடணும்னு. அதுவும் ஃபுல்லா போடணும்னு சொன்னீங்க. இறங்குற மாதிரி இருந்தா மறுபடியும் போடணும்னு சொன்னீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நான் ஃபுல்லா போட்டேன். இப்ப இறங்குற மாதிரி இருக்குது. பையனை கடைக்கு அனுப்பிக்கிறேன், இப்ப வந்துடுவான். ஆமா, பக்கத்துல யாரு? அது உங்க தங்கச்சியா? ஐயோ, கர்மம் கர்மம். அது நடந்து விட்டால். என்னம்மா நீ? பொதுவா தண்ணி போடணும்னா அவனுக்கு எப்படி புரியும்? ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி ஏத்தணும்னா ஒழுங்கா செஞ்சிருப்பான். தப்பு உன் பேர்ல தானே. இந்த வாட்ச்மேன் எனக்கு பிடிக்கல. அவனை எப்படியாவது வெளியில அனுப்பிடுங்க. அவன் அப்படியே அள்ளி கொண்டு போய் எதனா பிளாட்ஃபார்ம்ல படுக்க வச்சு வந்துடலாம்டா. ஏன் இப்படி கத்துறீங்கப்பா? நான் கத்தலம்மா, சத்தம் மேலேந்து வருது. யாரு? ஐயோ, என்னப்பா இவன் மாடியில வந்து குப்புறத்தான கவுந்து கிடக்குறான். டேய் ஐயாசாமி, இவன் ஓவர் டேங்க் மேல ஏறி வாட்டர் லெவல பாக்க போய் கீழே வந்திருக்கான்டா. டேய், இதான்டா நல்ல சமயம். இவன் அப்படியே ஒரு சைக்கிள் ரிக்ஷால தூக்கி போட்டு அவன் வீட்டுல கொண்டு விட்டு வந்துடுறான். நல்லா இருக்கே, அடிபட்டு மயக்கமா வந்து கிடக்கான். இவனை சைக்கிள் ரிக்ஷால ஏத்திட்டு போனா பாதி வெளியில பொட்டுன்னு போய் வச்சானா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஐயோ, அதுக்காக இவனை இப்படியே விட்டுற முடியுமா? இவனை யார் அனுப்பிச்சாங்களோ அவனை போய் கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட இவனை அனுப்பி விட்டுறலாம். நான் போய் கண்ணாயிரத்தை கூட்டிட்டு வரேன். அது வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம காவலுக்காக இவனை வேலைக்கு வச்சா இவனை காவலுக்காக நம்ம நிக்க வேண்டியதா இருக்க. இருங்க எதுக்கு மூச்சு வரதா பாக்குறேன். இதெல்லாம் நீ பார்த்து கண்ணாயிரத்தை கூட்டிட்டு வரதுக்குள்ள இவன் போயிடுவான்டா. போய் கூட்டிட்டு வாடா. சீக்கிரம் ஓ, கண்ணாயிரம், நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை பார்க்கத்தான் வரேன். ஆமா சார், தாத்தா ஒழுங்கா வேலை செய்யறாரா? காலையில நான் தான் வண்டியில இறக்கி விட்டேன். அந்த வண்டி இன்னும் இருக்குல்ல? இந்த வண்டி தான் சார் இருக்கு சார். என்ன விஷயம்? ஆமா, உங்க தாத்தாவுக்கு உயரம்னா கொஞ்சம் பயமா? ஐயா, அப்படிலாம் ஒரு பயம் இல்ல சார். மிலிட்டரியில இருக்கும்போது பெரிய பெரிய மலையெல்லாம் அசால்ட்டா தாவார் சார். அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நீ சொல்லக்கூடாது. அது நாங்க ஒன்றும் பெருசா வேலை சொல்லல. ஓவர் ஹெட் டேங்க்ல தண்ணி எவ்வளவு இருக்குன்னு பார்க்க சொன்னோம். அந்த வேலை நல்லா செய்வாரா? செஞ்சாரு. இறங்கும் போது லேசா தலை சுத்தி இருக்கும் போல இருக்கு. மொட்டை மாடியில மல்லாந்து கிடக்குறாரு. ஐயோ, தாத்தா போயிட்டாரா? நான் வர வரைக்கும் போகல, நல்லா தான் இருந்தாரு. நீ என்ன பண்ற? எதுக்கும் உடனே அவரை வந்து பார்த்து கூட்டிக்கிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வச்சு அப்புறம் கொண்டு விட. என்னாயிரும்? உன் சொந்த தாத்தா தானே? ஆமா சார். ஏன் இப்படி தயங்குற? சொந்த தாத்தா தான் சார். நான் சின்ன குழந்தையா இருந்த போது என்னை தூக்கி வளர்த்தாரு சார். அவர் மட்டும் என்னை வளர்க்கலன்னா சின்ன குழந்தையாவே இருந்திருப்பியா? இல்ல, வீணா போயிருப்பேன் சார். நீங்க போங்க சார், வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு வர. சரி, சீக்கிரமா வா. ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. இப்பவே ஈ முக்கிது. ஐயோ, என்ன ஒரு கும்பலே வருது. ஏப்பா, கண்ணாயிரத்தை தானே கூட்டிட்டு வர சொன்னேன். ஆமாமா, ஆனா தூக்கிட்டு போறதுக்கு 4 பேர் வேண்டாமா? அதான் கும்பலா வராங்க. ஆலமரம் மாதிரி இருந்தவரை இப்படி சாச்சிட்டீங்களே. அது இல்லம்மா, அது வந்து அட சும்மா இருமா. இது வரைக்கும் தலை நோவு ஜலுப்புன்னு படுத்தது இல்ல. இல்லம்மா, என்ன நடந்து? பாருங்க, வயசானவரை வாட்டர் டேங்க் மேல ஏத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருக்கீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்களா மிருகங்களா? ஆக்சுவலா நடந்தது என்னன்னா,
எங்க குடும்பத்திலேயே வேலைக்கு போற ஒரே பெரிய மனுஷன் இவருதான்யா. இவரை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? யாரும் அனாவசியமா கூச்சல் போடாதீங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியாற வரைக்கும் மருந்து மாத்திரை குத்து நல்லா பாத்துப்பாங்க. நல்ல மனுஷங்க இவங்க தெரியுமா? கண்ணாயிரம். ஆமாங்க. இவரை இப்படியே கொண்டு போய் நாங்க என்ன ஆனா பண்றது? என்ன பண்ணி இவர் யார்கிட்டயுமே சொல்லாம டேங்க் மேல ஏறினதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? இது யார் வீட்டு டேங்க்? எங்க வீட்டு டேங்க். அப்ப நீங்க தான் பொறுப்பு. கண்ணாயிரம், அவர் ஒழுங்கா ஏணிப்படியில இறங்கி இருந்தா விழுந்திருக்க மாட்டாரு. ஒரு படி விட்டு ஒரு படி தாவி தாவி இறங்கினாரா விழுந்துட்டாரு. அதென்ன கெட்ட பழக்கம்? வாட்ச்மேன் வாட்டர் டேங்க் மேல ஏற விட்டுறதா? உங்க எல்லாருக்கும் ஒரு 100,000 கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு போயிடுங்க. அப்படியே இவரை தூக்கிட்டு போயிடுங்க. ஒரு கை யோ, அறிவு இருக்கா? மண்டையில அடிபட்டு இருக்கு, கால் முறிஞ்சிருக்கு. 100-200 வச்சு என்ன பண்ண? இப்ப என்ன பண்ணணும்? தாத்தா பழைய மாதிரி வேகமா நடக்கணும். கண்ணாயிரம், முதல்ல நான் அவரை பார்த்த போது கூட வேகமா நடக்கல. திடீர்னு இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடாது. யோ, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு, இப்பவே பேசிட்டு இருக்கீங்க. டாக்டர் கூப்பிடுங்கயா. இல்ல, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி நான் வேணுமா ஒரு தடவை எழுப்பி பாக்கட்டா? யோ, தாத்தா மேல கை வச்சீங்க பெரிய தகராறுல போய் முடியும். யோ, அவர் இருந்தாலும் நாங்க சும்மா விட மாட்டோம். நஷ்டஈடு தரலன்னா நாஸ்தியா இருவா நாஸ்தி. பெரியனா நம்ம வக்கீல வர சொல்லுங்க. அவர் கரெக்டா கணக்கு போட்டு சொல்லுவாரு. இல்ல இவங்களை கம்மி என்ன வைப்பாரு. வேண்டாம் வேண்டாம், சீக்கிரம் டாக்டர் கூட்டிட்டு வாங்கப்பா. தாத்தா குணமாகற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம். பாத்தீங்களா, நமக்கு உதவியா இருக்கணும்னு தான் நம்ம வேலைக்கே ஆள் வைக்கிறோம். ஆனா அவங்கனால நமக்கு பல உபத்திரவங்கள் வந்து சேருது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வேலையை நாமளே பாத்துக்கணுங்க. முடியாத வேலைக்கு அதுக்கு தகுதியான ஆட்களை வைக்கணும். அப்படி இருந்தா எந்த பிரச்சனையும் வராது. என்ன நான் சொல்றது சரியா? Savaş Mira